காரணத்தால் இந்திய ஹஜ் பயணிகளுக்காக மினாவில் தங்குமிடம் உறுதி செய்யப்படாததால் அவர்களின் பயணம் கேள்விக்குறியாகி இருப்பதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜூன் மாதம் நடைபெறும் ஹஜ் புனித பயணத்தில் இந்தியா சார்பில் 1,75,000 பேர் பங்கேற்க சவுதி அரசு அனுமதித்துள்ளது. அவர்களில் 52,000 பேர் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் கூட்டமைப்பின் மூலம் செல்ல உள்ளனர். இந்த 52,000 பேருக்கும் மெக்கா அருகே உள்ள மினாவில் 5 மண்டலங்களில் இடத்தை சவுதி அரசு ஒதுக்கீடு செய்திருந்தது. ஆனால் தங்குமிடத்திற்கான கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி 5 மண்டலங்களில் முதல் 2 மண்டல ஒதுக்கீடுகளை சவுதி அரசு ரத்து செய்துவிட்டது. எஞ்சிய 3 மண்டலங்களுக்கு கட்டணம் செலுத்தும் வசதியையும் சவுதி அரசு நிறுத்திவிட்டதால் இந்தியாவில் இருந்து 52,000 பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வது கேள்விக்குறியாகி உள்ளது. ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் ஒன்றிய அரசின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மூலம் சவுதி அரசுக்கு கட்டணத்தை செலுத்தி வருகின்றனர். நடப்பாண்டில் பயண ஏற்பாட்டாளர்கள் கட்டணத்தை செலுத்திய போதும் இந்திய தூதரகம் மூலம் சவுதி அரசுக்கு கட்டணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒன்றிய சிறுபான்மை நல அமைச்சகம் ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அலட்சியத்தாலேயே 52,000 பேரின் ஹஜ் பயணம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் இந்தியர்களின் ஹஜ் பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் தலைவரும் எம்பியுமான நவாஸ் கனி கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை குறிப்பிட்ட நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணிகளுக்கான கட்டணத்தை செலுத்த தவறியதே இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் 52,000 ஹஜ் பயணிகளுக்கான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நவாஸ் கனி கோரிக்கை விடுத்துள்ளார். ஒன்றிய சிறுபான்மை நலத்துறையின் மெத்தன போக்கிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா ஒன்றிய அரசு உடனடியாக பணத்தை செலுத்தி 52,000 பேரும் மார்க்க கடமையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே 52,000 இந்திய பயணிகளின் ஹஜ் பயணம் கேள்விக்குள்ளாகி இருப்பது கவலை அளிப்பதாக காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இதே கருத்தை வலியுறுத்தியுள்ள காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி ஒன்றிய அரசின் செயலால் ஹஜ் பயணிகளும் பயண ஏற்பாட்டாளர்களும் மன உளைச்சலில் உள்ளதாக கூறியுள்ளார்.